இது வரைக்கும் இவனுக்கு அப்பா இல்லைன்றது யாருக்குமே தெரியாது. நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வளர்க்குறேன். இவன் போடுறது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. இவன் படிக்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, இவன் யூஸ் பண்ணுற திங்ஸு காஸ்ட்லி. ஆனால் சொந்தக்காரவங்க என்ன தெரியுமா பேசுகிறாங்க? பாவம் எப்படி வளர்க்குறாளோ, கஷ்டப்பட்டு அப்படி பேச மாட்டேன். இவன் எப்படி வளர்க்குறாளோ தெரியலையே. யாருக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம் இல்லை. நைட்டெல்லாம் கோடம்பாக்கம் ஃபுல்லாக நான் போஸ்டர் ஒட்டியிருக்கேன். இவனை கூப்பிட்டுட்டு நைட்டு கம்மு வாங்கி வீட்டில் போஸ்டர் ரெடி பண்ணி ஒட்டு நைட்டு நானும் இவனும் மட்டும் பண்ணியிருக்கோம். சிங்கிள் பேரண்ட்டுன்ற விஷயத்த எனக்கு இப்பயுமே சொல்ல இஷ்டம் இல்லை. ஏன் சொல்லலைன்னா, சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தில் வாழ்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதனால் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ரெண்ட்டுக்கு வீடு கிடைக்காது. ஹஸ்பண்ட் எங்க 1008 கொஸ்டின் கேட்பாங்க. ஹஸ்பண்ட் எங்க இங்கே இருக்காங்கன்னு சொன்னால் வீடியோ காலில் காமிங்கன்னு சொல்லுவாங்க. யாரை காட்டுறது? உங்களுக்கு ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கனால உங்களுக்கு பயமாக இருக்கா இவன் எப்படி இந்த சமுதாயத்தில் வளருவான், அதனால நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ? 100% இருக்குது. நல்லா வளர்ந்துருவானா, வளர மாட்டானா, தப்பாயிடுவானா? அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கே நான் எவ்வளோ கமெண்ட்ஸ் திட்டுறாங்க. தப்பான ஒரு வழியில் சின்னதாக போயிட்டான்னா எனக்கு எவ்வளோங்க எப்படிங்க இருக்கும் என்னோட லைஃபு? வெளியே போகலாண்டாடி, வாக்கிங் போகலாம். இரு வரேன். இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட இவங்கிட்ட கேட்டு தான் நான் போட்டு வந்தேன். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. யாரும் ரிலேட்டிவ்ஸை நம்பாதீங்க, தப்பு தப்பாக பேசினாங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். EVP Trade and Convention Center, Poonamalai. Biggest event destination, 8,000 plus parking. The legend சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உங்களுக்கு ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கனால உங்களுக்கு பயமாக இருக்கா இவன் எப்படி இந்த சமுதாயத்தில் வளருவான், அதனால நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ? நான் ஸ்ட்ரிக்டாகவே இல்லை சிஸ்டர். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இவனோட கிளாஸ்மேட்டை விட இவன் என்கிட்ட நிறைய அவ்வளோ ஷேர் பண்ணுவான். அவன் சொன்ன அந்த 2-3 விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி காட்டிருச்சு. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. பயமாக இருக்கா இந்த சமுதாயத்தில்? பயமாக இருக்கான்னு 100% இருக்குது. 100% இருக்குது. நல்லா வளர்ந்துருவானா, வளர மாட்டானா, தப்பாயிடுவானா? ஏன்னா இப்போ நான் ஒருத்தி தான் வளர்த்துட்ருக்கேன். இப்போ நான் வளர்க்குறேன்னா, நல்லா வளர்த்துட்டா என்ன நாளை பின்ன என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, ஒருத்தியாக இருந்து நல்லா வளர்த்துட்டா. தப்பான வழியில் லைட்டாக இப்போ இதுக்கே அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கே நான் எவ்வளோ கமெண்ட்ஸ் திட்டுறாங்க. தப்பான ஒரு வழியில் சின்னதாக போயிட்டான்னா எனக்கு எப்படிங்க இருக்கும் என்னோட லைஃபு? நான் அவ்வளோ கெத்தாக யாரும் வேண்டாம், நான் உட்காந்து இவனை வளர்த்துட்ருக்கேனே. இப்போது எனக்கு அதில் பயம் இருக்குவேன். நல்லா வளரணும், நல்லா வளர்த்து கொண்டு போயிடணும்னு. அதுக்காண்டி நான் ஸ்ட்ரிக்டாக அவனை இல்லை, ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கேன். சில விஷயத்தில் கண்டிக்கிறேன். கண்டிக்காமல் என்னால் இருக்க முடியாது. கண்டிக்காமல் யாருமே இருக்க முடியாது. ஆனால் இப்போ அந்த குண்டுன்னு சொல்கிறது, ஒரு வெளியில் ஒரு பொது சபையில் போயிட்டு அந்த மாதிரி பேசுறதுன்றது நீங்கள் என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் அந்த இடத்துல அவனுக்கு அது தெரிய மாட்டேங்குதுல்ல. கண்டிப்பாக. இப்போ 4-5 பேர் வீட்டில் இருக்காங்க. தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சித்தப்பா, சித்தி, ஒரு அண்ணன் தம்பி யாராவது இருந்தாவாது இப்படியெல்லாம் பேசினா பேசாத வைக்காதுன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு ஆளும் கிடையாது. நான் ஒருத்தி தான் அவனை கவனிச்சிட்ருக்கேன். மேபி இதில் நான் தப்பு பண்ணியிருக்கவா. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்லியாடே வாடா வெளியே போகலாண்டாடி, வாக்கிங் போகலாம். இரு வரேன். போவான்னா இரு வரேன், போகலாம், வெயிட் பண்ணு. ஒரு ட்ரெஸ்ஸு நான் போடணும். இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட இவங்கிட்ட கேட்டு தான் நான் போட்டு வந்தேன். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி அப்படியே வளர்ந்துட்டனால மேபி அது உங்களுக்கு தப்பாக தெரியுது. எனக்கு அது ஃப்ரெண்டாக தெரியுது. எனக்கு யாருமே இல்லையா? எனக்கு உண்மையை சொன்ன யாருமே லிட்டரலி இல்லை. எனக்கு இவன் தான் இருக்கும்போது இவனுக்கு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் தெரியுது. இவன் பேசுனது எனக்கு தப்பாவே தெரியல. அதுதான் சொல்றேன். அன்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அந்த ஷோவில் சொன்னதாக இருக்கட்டும், வெளியே நீங்கள் இப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்ற அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்க கொலீக்ஸாக இருக்கட்டும், அவங்க தப்பாக நினைப்பாங்க. பேசல சொன்ன விதம் இப்படி ஸ்டார் ஹோட்டலில் இப்படி உட்காந்துருக்கான். ஏய் குண்டு சாப்பிடு, இப்படி தான் சொன்னான். எல்லாரும் முன்னாடி ஏய் குண்டு சாப்பிடு அப்படிலாம் சொல்ல. என்ன அப்படி சொன்னான், என்கிட்ட தான் சொன்னான். எல்லாரும் முன்னாடி கத்தி எல்லாம் பேசல. இன்னொன்று அதான் சொன்னேன், ஃப்ரெண்ட்லியாக இருக்கான். எனக்கு அது தப்பாகவே தெரியல. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி மாற்றிக்கணும். ஸோ இதை நான் மாற்றிக்கிறேன். இந்த இதுக்கான இதை நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி? நீங்கள் சிங்கிளாக இந்த குழந்தை எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் வளர்த்துது, நீங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணீங்க இவனை வளர்க்குறதுக்குள்ளே? யாரும் ரிலேட்டிவ்ஸை நம்பாதீங்க. யாரும் டெஃபினட்டாக ரிலேட்டிவ்ஸ் யாரும் எதுக்கும் ஒரு துளிக்கு கூட வரமாட்டாங்க. நான் ஒரு 1000 ரூபா கேட்டு நான் அம்மா மாதிரி ஒருத்தவங்கள பார்த்த ஒருத்தவங்க ஒரு 1000 ரூபாய் கேட்டேன். 1000 ருபீக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்கிட்ட இல்லை. அவங்க சம்பாதிக்கிறாங்க சிஸ்டர். அவங்க ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருக்காங்க.
உனக்கே தெரியும்ல நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு. ஒரு 1 lakh கிட்ட சம்பாதிக்கிறவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? ஸோ ஒரு சிங்கிளாக இருந்து வளர்க்குறது சாதாரண விஷயமே கிடையாது. எத்தனை நாள் நான் சாப்பிடாம இருந்த இந்த குழந்தைக்கு நான் சாப்பாடு போட்டிருப்பேன். நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், ட்ராவல்ஸ் வச்சுருந்தேன். ஸோ நல்ல டர்ன் ஓவர். அந்த ஜேர்னி சொல்ல முடியுமா? இனிஷியலி என்னெல்லாம் பண்ணீங்க இவனை வளர்க்குற அந்த ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட்லேருந்து? ஒரு காலேஜில் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். இவன் கை குழந்தையா இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். எங்கள் அம்மா தான் இவனை பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அம்மா ஏஜ் ஆனவங்க, சுகர் இருக்குது, பார்த்துக்க முடியாது. ஆனால் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இன்ஸ்ட்ரக்டராக 1 year இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு அந்த காலேஜ்லேருந்து நேக் விசிட் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வேலையை விட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அடுத்து இன்னொரு ஒரு இடத்துல வந்துட்டு டெலிகாலிங்கில் ஒர்க் பண்ணேன். டெலிகாலிங்கில் எவ்வளோ சேலரி கிடைக்கும், ரெண்ட் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு அது மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மேனேஜர் ஆனேன். சென்னை, அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சென்னைக்குள்ளே என்ட்ரி, மேனேஜர் ஆனேன். மேனேஜர் வந்துட்டு ஸோ அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும்போது கொரோனா பீரியட் வந்தது. அம்மா இறந்தும் போயிட்டாங்க. இந்த குழந்தைய நானே டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஆகுது. என்கிட்ட இந்த பேர்டன் வருது. நானும் சம்பாதிக்கணும், வேறு பார்த்துக்க ஆள் இல்லை, இவனை விட்டுட்டு போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணலான்றப்போ தான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. பிஸ்னஸ் பண்ண நம்ம பண்ணிக்கலாம், நம்ம கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு வச்சுக்கலாம், இது பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போது ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணேன். நல்லாவே பார்த்தேன். நைட்டெல்லாம் போஸ்டர் ஓட்டுவேன். இது யாருக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம் இல்லை. நைட்டெல்லாம் கோடம்பாக்கம் ஃபுல்லாக நான் போஸ்டர் ஓட்டியிருக்கேன். என்னோட ட்ராவல்ஸ் நேம் வச்சுட்டு இவனை கூப்பிட்டுட்டு நைட்டு கம்மு வாங்கி வீட்டில் போஸ்டர் ரெடி பண்ணி ஒட்டு நைட்டு நானும் இவனும் மட்டும் பண்ணியிருக்கோம் கோடம்பாக்கம். ஆனால் அதுக்கு கிடைச்ச பலன், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அதுக்கு கிடைச்ச பலன் நான் ஒரு வீடே வாங்கினேன். இதே சாலிகிராமமில் ஒரு வீடு வாங்கினேன். எல்லாமே அந்த பிஸ்னஸ்னால தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா குழந்தைய கவனிக்க முடியாமல் போச்சு. ஸ்கூல் டைமிங்கு, ஸ்கூலு, ஏன்னா நான் ஃபாரின் போக அடிக்கடி ஃபாரின் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆச்சு. என்னால் குழந்தைய கவனிக்க முடியல. குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு பிஸ்னஸே விட்டேன். இப்போ சிங்கப்பூர் போகணும், கோஆர்டினேட் பண்ணணும், கஸ்டமரை பார்க்கணும், 24 மணி நேரம் நான் ஃபோன் பேசணும். ஸோ மலேசியா போகணும், தாய்லாந்து போகணும். நான் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகும்போது குழந்தைய லிட்டரலி கவனிக்க முடியும் போது அப்போ எதுக்கு இந்த பிஸ்னஸ்ஸு, சரி வீட்டிலேருந்து ஏதாவது பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை விட்டுட்டு வீட்டில் சொல்லாமான்னு கூட தெரியல, சமைச்சு போடுவாங்கல்ல, இங்கே வந்து ஸ்டே பண்ணி இருக்கிற அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டே பண்ணியிருக்கவங்க, ஹாஸ்டலில் இருக்கிறவங்க ஸ்டே பண்ணி ஹோம் குக் மாதிரி நான் அது பண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ படாத கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் பண்ணி தான் இந்த குழந்தைய நான் இப்போ வளர்த்து இப்போது ஒரு இடத்துல ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் சைடில் அந்த டூர் பிஸ்னஸையும் நான் கோஆர்டினேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு இது பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஆனால் நீங்கள் இந்த விஷயங்கள் எதுவுமே நீங்கள் அங்கே ஷோவில் சொல்லியோ, நீங்கள் வந்து தனியாக இருக்கேன், சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கேன், அவன் இது கேட்டதுனால தான் நான் அடித்தேன், சிங்கிள் பேரண்ட்டுன்ற விஷயத்த எனக்கு இப்போயுமே சொல்ல இஷ்டம் இல்லை. ஏன் சொல்லலைன்னா, சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதனால் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? வீடு கிடைக்காது சிஸ்டர், ரெண்ட்டுக்கு வீடு கிடைக்காது. ஹஸ்பண்ட் எங்கே 1008 கொஸ்டின் கேட்பாங்க. ஹஸ்பண்ட் எங்கே சைன் பண்ணணும், இங்கே இருக்காங்கன்னு சொன்னால் வீடியோ காலில் காமிங்கன்னு சொல்லுவாங்க, யாரை கட்டுறது? ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷோக்கு அப்புறம் உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் உங்களை சுற்றி இருக்க ஆட்கள் உங்ககிட்ட ஏதாச்சும் இதை பற்றி சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து பரவாயில்ல நீ இதாகிட்ட, நீ ட்ரெண்ட் ஆகிட்டேன்னு சொன்னாங்க. தெரியாதவங்க தப்பாக பேசினாங்க. தெரிஞ்சவங்க பேச முடியாது இல்லை நம்மக்கிட்ட வந்துட்டு, ஏன்னா நேரில் பார்க்குறாங்க நான் குழந்தை எப்படி வளர்க்குறேன், என்ன மாதிரி நான் எவ்வளோ எல்லாருமே இவனை தான் கேட்டாங்க, ஏண்டா எப்படி இவளையாட நீ அப்படி சொன்ன, இவளையாட அப்படி சொன்ன, எல்லாருமே கேட்டாங்க. உன்னை எப்படிலாம் இவனை திட்டினாங்க நிறைய பேர், எப்படிலாம் உன்னை வளர்க்குறா, இவனை போய் அப்படி சொல்லிட்டியடா, ஷோவில் போய் சொல்லிட்டியடா. இவன் அழுதான். அப்போது நான் விளையாட்டுக்கு சொன்னேன், அவங்க அப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் வந்ததுங்க. யாரோ தெரிஞ்ச எப்பயோ உள்ள சொந்தக்காரங்களாம் ஃபோன் பண்ணிவிட்டு, யார் நீங்கள் எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாள்? இன்னொன்று, ஒரு பொண்ணு சிங்கிளாக இருக்குது, ஒரு குழந்தை நல்லா வளருது, இவன் யூஸ் பண்ணுற எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது, நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வளர்க்குறேன், இவன் போடுறது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது, இவன் படிக்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, இவன் யூஸ் பண்ணுற திங்ஸு காஸ்ட்லி. ஆனால் சொந்தக்காரவங்க என்ன தெரியுமா பேசுகிறாங்க, இவன் எப்படி தான் வளர்க்குறாளோ பாவம், அப்படி பேச மாட்டாங்க. பாவம் எப்படி வளர்க்குறாளோ, கஷ்டப்பட்டு அப்படி பேச மாட்டாங்க. இவன் எப்படி வளர்க்குறாளோ தெரியலையே,
அதையும் ஒரு தப்பான வேலை. டிஃப்ரெண்ட் இருக்கு. சரி எப்படி வளர்க்க நீ வந்து பாரு. சரி நான் ஒண்ணு வளர்க்க முடியல, நீ ஹெல்ப் பண்ணு, குழந்தைக்கு படிக்க வை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டு, ஏதாவது பண்ணுங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. எங்க இருந்துதான் வருவாங்களோங்க இந்த ராங் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும். இனிமே இப்ப வெளியே எல்லாரும் வந்து இப்ப அப்பா பத்தி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? எனக்கு எல்லாமே அம்மா தான். எங்கள் அம்மாவே நல்லா பார்த்துக்குருவாங்க. எனக்கு வேறு யாரும் வேணால் எங்கள் அம்மாவே போதும். சரி, ஓகே, அம்மா கிட்ட சாரி சொல்லிடு. சரிம்மா. ஐ திங்க் இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் உங்களோட அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறும்னு நினைக்கிறேன். குழந்தைய பற்றி தப்பாக பேசினதா இருக்கட்டும், உங்களை பற்றி தப்பாக பேசின எல்லாருமே கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் இவனுக்கு அப்பா இல்லைன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த இந்த தப்பான கமெண்ட்ஸ் மூலயமா இது தேவையில்லாமல் அவன் மனசையும் இது திருப்பி பாதிச்சு திருப்பி எல்லாரும் இதை பற்றி கேட்குற மாதிரி திருப்பி ஆயிடுச்சு. தப்பான கமெண்ட்ஸ் யாரையுமே போடாதீங்க. எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். கமெண்ட்ஸ் அடுத்தவங்க இதில் போடாதீங்க. தெரிஞ்சுட்டு கூட போடுங்க. ஷூர், கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி பேசின எல்லாரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறும்னு நினைக்கிறேன். இந்த இன்டர்வியூ பார்த்து தம்பியை பற்றினதாக இருக்கும், உங்களை பற்றினதாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய வளர்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. அவன் எப்பயுமே இனிமேல் அப்பாவை பற்றி கேட்க மாட்டான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நானும் இனிமேல் கேட்க மாட்டேன். எங்கள் அம்மா அழக்கூடாது. அப்போ நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அம்மாவை. ஆனால் எங்கள் அம்மா அழக்கூடாது. ஓகே. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். EVP Trade and Convention Center, Poonamalai. Biggest event destination, 8,000 plus parking. The legend சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.